எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 28 ஏப்ரல் 2026 முதல் 3 மே 2026 வரை, பராபவ சித்திரை மாதம் 15 முதல் 20 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை மிகச் சுருக்கமாக முதல் 6-7 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும், முக்கிய விரதாதி விஷயங்களை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் செல்போனிலே நீங்கள் இந்த வீடியோவை கேட்கும் போது, பார்க்கும்போது, லைக் செய்யும் போது ஹைப் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் ஹைப் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்தினுடைய துவக்கம் என்பது சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருப்பார், கேதுவோடு இணைந்திருப்பார். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய வேளையில ஒரு அருமையான வாரம் என்று இது சொல்ல வேண்டும். ஆட்சி அதிகாரமும் அமைகிறது, அந்தஸ்தும் அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை இந்த சிம்ம ராசி என்றாலே, சிம்மம் என்றாலே சிங்கம். அந்த சிங்கம் போல அற்புதமாக தைரியத்தோடு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்த உங்களுக்கு அஷ்டம சனி என்ற அந்த காரணத்தினால் சற்று நீங்கள் உங்களுடைய பிரச்சனை செய்யக்கூடிய விஷயங்களை டோன் டவுன் செய்திருப்பீர்கள். இப்போது உங்களுடைய கர்ஜனை பல கிலோமீட்டர் கேட்கக்கூடிய அளவிற்கு அதிரவிடும் சிங்கமாக அற்புதமாய் மாறக்கூடிய அமைப்பை தருகிறது. இந்த வாரம் துவங்கி எதிலும் ராஜநடை போடக்கூடிய அற்புதம். 11ஆம் இடத்து குரு, அவர் இந்த குரு பகவானவர் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை, 5ஆம் இடத்தை பார்வை, அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தை பார்வை. ஆகினால் இந்த இடங்களிலே சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய 11ஆம் இடத்து குரு லாபத்தை, ஏதோ ஒரு வகையில லாபத்தை அள்ளி தந்திருக்கக்கூடிய குரு பகவான், அவர் 12ஆம் இடத்திற்கு இன்னும் ஒரு 40-45 நாட்களிலே வருவார். 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய விரய குருவாக இருக்கும்போது மாட மாளிகைகள் கோபுரமாக மாற்றக்கூடிய, சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பை சிம்மத்திற்கு தரும். அது மட்டுமல்லாமல் அஷ்டம சனியினுடைய முழு பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய அமைப்பு. எப்படி காரமாக இருக்கக்கூடிய உணவிலே பசுனை போடும்போது ஒரு இனிமையை தந்து விடுகிறதோ, காரத்தை அப்படியே அமிழ்த்தி விடுகிறதோ, அதுபோன்று குரு திருவருளை, தெய்வ கடாட்சத்தை பார்த்து தருவதற்கு, பாய்ச்சுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார். இப்போது முதலேயே அதனுடைய பலன்கள் துவங்கும். இந்த வாரம் தொட்டே நீங்கள் அதனுடைய சிறப்பை பார்க்கலாம். 28 ஏப்ரல் 2026 இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே சந்திரனானவர் 2ஆம் இடத்திற்கு மாறுவார். குரு பகவானோடு ஒரு அற்புத தொடர்பு, கஜகேசரி யோகத்தை பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் மாளவியா யோகத்தினுடைய அற்புதம், சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது என்பதும் சிறப்பு. ஆகையினால் சந்தோஷமாக விஷயங்களை கழிப்பதற்கான அமைப்பு ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனானவர் உச்சம் பெற்றிருக்கிறார், அதுவும் 9ஆம் இடத்துல. ஆகையினால் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு தெளிவு பிறந்து, பிரச்சனை ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அதற்கான நிவாரணம் ஏற்படக்கூடிய வாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியில கேது இருக்கிறார். ஆகையினாலே எதிலும் சாத்வீக எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றி. 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த வாரத்துல உடல் நலம் சார்ந்த விஷயத்துல, ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்றால் அதற்கு உடனடியாக தீர்வு கண்டால் உடனடியாக அது சரியாவதற்கான வாய்ப்பு. புதன் பெயர்ச்சியும் நிகழ்கிறது இந்த வாரத்தில். ஆகையினால் அந்த புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தரும்போது அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நீங்கள் இருந்தாலும் கூட, சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பினாலும் கூட, உழைப்போடு கூடிய அதிர்ஷ்டத்தை அமைத்து அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் அமைத்து விடுவதற்கான ஒரு அற்புத பொற்காலமாக இந்த வாரம் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் குரு மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளில அமலயோகம் என்பது வெற்றி, லக்ஸரியாக இருப்பது, அதற்கான ஆடம்பரமான விஷயங்களுக்கும் அமைப்பு, தைரியமாக எதையுமே ஒரு படையை கூட நடத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று ஏற்படுத்தக்கூடிய அந்த ககல யோகம் என்பது
அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பார்க்கும்போது எதிர்நிலைகள் எல்லாம் தவிடுபடியாகும். நோய் இருந்தால் நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும். எதிரி தொல்லைகள் எல்லாம் அழியும். கடன் வம்பு வழக்கு ஏதேனும் இருக்கிறது என்றால் அது ஒழிவதற்கான வாய்ப்பை முயற்சியில மிகப்பெரிய வெற்றி. எதிலும் ராஜநடை போடக்கூடிய அமைப்பை ஒரு முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது தந்துவிடும். வாரத்தினுடைய கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது சந்திரனானவர் நீச்சம் தரக்கூடிய, அதோடு கூட 10ஆம் இடத்து சுக்கிரன் ஓடு அந்த பார்வை இருக்கிறது. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது புதிதாக பழகக்கூடிய நபர்களோ ஒரு ஈர்ப்பு வலையில எங்கும் சிக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும்போது வெற்றி. சூரியனுக்கான வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கான நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில் தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16, ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால் புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு.
கரூர சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும், தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17 ஏப்ரல் 30 2026 9:12 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா, குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19 மே 2 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். திலஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20 மே 3 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம் 7-9 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.